சும்மாவே சௌந்தர்யா மூஞ்சில் எடுத்த மாதிரி பேசுவாங்க, லபோ திபோன்னு கத்துவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா போன ப்ரோமோவில் வேறு நடுவில் உட்கார வச்சு எல்லோரும் சும்மா கழுவி ஊற்றிட்டாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு சௌந்தர்யாவுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு பிக் பாஸ் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாஸ் டீம் மொத்தத்தையும் வரிசையாக நிற்க வச்சு ஒவ்வொருத்தராக ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. டாஸ்க் என்னன்னா ஓப்பனாக நான் ஒன்று சொல்ல போகிறேன், அதை எல்லோரும் கேட்க போகிறீங்க. முதல்ல விஜய் விஷாலை பிடிச்சிச்சு. நீ என்ன எப்பயுமே எதையுமே டேட்டா மூஞ்சிக்கு முன்னாடி சொல்லவே மாட்டியா? எப்போ பார்த்தாலும் உனக்கு எது சொல்லணும்னு தோணுனாலுமே யாரையாவது கூப்பிட்டு வச்சு கவுண்டர் கொடுக்குறது, அங்கங்கே உட்காந்து பேசி கலாய்க்கிறது, இப்படி தான் பண்ணிட்டு இருப்பியா? டேட்டா எடுக்க நீ பேசவே மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு முதல் கிட்ட கழட்டி விட்டாங்க. நீ என்ன எதையுமே மூஞ்சிக்கு நேரம் தைரியமாகவே பேசவே மாட்டியா? எல்லாமே பின்னாடி போய் தான் கவுண்டர் அடிப்பியா? ரயனை பார்த்து, ரயன் நீ என்ன இந்த ஷோக்கு சும்மா உட்காந்து ஜால் அடிக்க தான் வந்திருக்கியா? எப்போ பார்த்தாலும் யாரும் உட்காந்து பேசிகிட்டே இருக்க. தனியாக நீ எங்கேயும் போய் எது நான் பண்ணி பார்த்ததில்ல, தனியாக நீ எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் கொடுத்த மாதிரி தெரியல அப்படின்னாங்க. ஷோக்கு என்ன சும்மா உட்காந்து ஜால் அடிக்க தான் வந்திருக்கியா? அடுத்து தீபக்கை பார்த்து, தீபக் ப்ரோ சும்மா மேனஸ்னு பேசாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மேனஸ் வச்சு நீங்கள் விளையாடுங்க, எங்களுக்கு தெரிஞ்ச மேனஸ் வச்சு நாங்கள் விளையாடுறோம். சும்மா எதுக்கு எடுத்தாலும் மேனஸு இது தெரியாதா அது தெரியாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்டுகிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு தீபக்கை சொல்லினாங்க. ப்ரோ உங்களுக்கு தெரிஞ்ச மேனஸோட நீங்கள் விளையாடுங்க, எங்களுக்கு தெரிஞ்ச மேனஸோட நாங்கள் விளையாடுங்க. கடைசியாக எல்லோரும் சிரித்ததை பார்த்து சாச்சனா வந்துட்டு எல்லாம் சிரிக்காதீங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே சௌந்தர்யாட்டு, ஹலோ நீங்கள் முதல்ல அமைதியாக இருங்க, என்னோடய டாஸ்க்கு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், இதுதான் என்னோடய கடைசி, இதுக்கு மேலே டாஸ்க் பண்ணணும்னு சொல்லிட்டு யார்ட்டு வந்து கெஞ்சிட்டுலாம் நிற்க மாட்டேன், இதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கடைசியாக சொல்லிட்டாங்க.